மணிகண்ட பூபதி ப்ரோ, நிவ்யதர்ஷினி அவங்களுக்காக வந்து மஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி எங்களை வந்து புக் பண்ணியிருந்தாங்க ஃபோட்டோகிராஃபரை. பெஸ்ட் ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபி நிறைய இஷ்டாக பண்ணிட்டு இருக்கோம். ரீக்ரியேஷன் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். ப்ரோ எத்தனை மணி ரெடி ஆகிட்டு இருக்காங்க? 3 மணி நேரமாவா? இன்னும் எவ்வளோ நிறைய தேவைப்படும்? மேக்கப் ஆர்டிஸ்ட்டு சொல்லுங்கள். 1 மந்த்தாக இந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு என்ன பிடிக்கும் எதுங்கிறது ஃபஸ்ட்டு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கான காஸ்டியூம்ஸ், அதுக்கப்புறம் மேக்கப் என்ன மாதிரி பண்ணலாம், அதுக்கான ப்ராப்ஸ் என்ன தேவைப்படும், டீம் எல்லாம் யார் யார் பிக்கப் பண்ண கரெக்டாக இருக்குது எல்லாமே பிளான் பண்ணோம். ஸோ எடிட்டர்ஸ்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து வீடியோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபர் ப்ளஸ் வந்து சினிமாட்டோகிராஃபர், ட்ரோன் பைலட் எல்லாருமே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி கிளம்பி போயிருந்தோம். ஆக்ஷன். 3 சாங் மாதிரி பிளான் பண்ணோம். அந்த 3 சாங்க்கு தேவையான எல்லா இதுவுமே 100% சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போய் சர்ப்ரைஸான முதல் விஷயம் என்னென்னா, அவங்க மொத்த ஃபேமிலியுமே அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. அவங்களோட அம்மா அப்பா மொத்த டீம் எல்லாருமே வந்து அங்கே இருந்தாங்க. ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மாட்டு வண்டி, அந்த மாட்டு ஓட்டுறக்கு, தோட்டத்தில் இருக்கானது, கோயிலில் நிறைய விஷயம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 1 டேயில் நாங்கள் அந்த ஷூட்டை முடிச்சாகணும். நாங்கள் எங்கேருந்து ஒரு 6-7 பேர் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு ஷூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் வந்து சாரியும் அவருக்கு அந்த வேட்டி ஷர்ட்டில் மாட்டு வண்டி ஷார்ட் எடுக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணோம். இப்படியாங்கண்ணா இப்படி உள்ளே வச்சு பூட்டுறதுனா அது ஒரு வண்டி தான், ஒரு மாடு தான் பூட்ட முடியுங்களா? ஓ 2 இருக்குனால சரிங்கண்ணா. ரெட்டை மாட்டு வண்டி, அதை ஒர்க்க மாட்டு. ஓகே, கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. ஏன்னா ஒரு ரெட்டை மாட்டு வண்டி அதை வச்சு தான் எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு பாலம், ஒரு பெரிய பிரிட்ஜ் இருந்துச்சு. ஆக்சுவலாக ட்ரையாக தான் இருந்துச்சு, கீழே ஆற்றுல தண்ணி எதுவும் இல்லை. அந்த பாலத்தில் நாங்கள் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிக்கிட்டோம். அந்த மாடு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், இவங்களும் கரெக்டாக ஷார்ட்டும் வரணும், வீடியோவும் கரெக்டாக வரணும், ட்ரோனும் டைமிங்கில் ஒர்க் பண்ணணும். வெயில் வேறு பயங்கரமாக ஏறிடுச்சு. நாங்கள் நல்ல வேலை மைக்கு ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். தூரத்துலேருந்து வரும்போது நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு வரலாம் வாங்க ப்ரோ, முன்னாடி முடிஞ்சு எடுக்க ட்ரை பண்ணுங்க ப்ரோ. ட்ரோன் முன்னாடி வேணால் ட்ரை பண்ணுங்க. ப்ராப்பராக ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து இருக்கலே கஷ்டமான டாஸ்க் வந்து பஸ் ஓட்டுறது. சூரிய வம்சமோட ரீக்ரியேஷனுக்காக கேட்டிருந்தாங்க. பேசஞ்சர்ஸில் வேணும், நான் அதெல்லாம் கேட்டிருந்தேன் முன்னாடியே. ரிலேட்டிவ்ஸில் எல்லாருமே வந்துட்டாங்க. டிரைவர் மாதிரி ஓட்டிட்டு வர மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வைட் எடுக்கணும், மிட் ஷாட் எடுக்கணும், டைட் ஷாட்ஸ் எடுக்கணும், இல்லை ட்ரோன் யூஸ் பண்ணி வேறு எடுக்கணும். சேவ் ரேட்டும் வந்து பஸ்லேயே பிளான் பண்ணியிருந்தோம். பொண்ணு மாப்பிள்ள ரெடி? ஓகே ப்ரோ, அப்படியே டிரைவர்னா போலாங்கண்ணா. ஸ்லோவா அதே ஸ்பீட்லேயே போலாம். பஸ் மூவ் ஆகும்போது கீழே அவங்களோட பேர் ப்ளஸ் அந்த டேட் வரணும் அப்படின்னு அவங்களும் கேட்டிருந்தாங்க. இது பக்காவாக வந்துருச்சு. எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரோனில் வேறு நிறைய ஷாட்ஸ் எடுத்திருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருந்துச்சு. நாலஞ்சு டேக் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் போக ஒரே டேக்கில் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கோவில் இருக்குது, அது வந்து பெரிய மலை கோவில், அங்கே போய் எடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. மணி ஆனால் மத்தியானம் 2 மணி இருக்கும். இது ரொம்ப வெயில், ரொம்ப மேலே போயிடுச்சு. இதுக்கு ஒரு சாங் வந்து சூஸ் பண்ணியிருந்தார், இந்த வண்டியில் மாமா பொண்ணு சாங். அந்த சாங்க்காக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான காஸ்டியூம்ஸு, புல்லட்டு, கோவில், அந்த லொக்கேஷன் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க ஏரியாவே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு பக்கம் தென்னந்தோப்பாக இருக்குது, ஒரு பக்கம் ஃபுல்லாக மலைகளாக இருக்குது, பின்னாடி ஃபுல்லாக காடாக இருக்குது. பைலட் வேறு ஹைட்டை ஏற்றிட்டாரு. ஒரு 300 மீட்டர் போகுது, 500 மீட்டர் போகுது, 1000 மீட்டர் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா சிக்னல் லாஸ்ட் ஆயிடுச்சு. ட்ரோன் எங்கே போச்சுன்னே தெரில. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரோனுக்கான ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பசங்களாம் தேடி துரத்தி ஒரு வழியாக ட்ரோன் மறுபடியும் திரும்பி சிக்னலுக்குள்ளே கொண்டு வந்து இருக்குல்ல ப்ரோ. எங்கே இருக்கு ட்ரோனு? சேத்துமடையில் அவங்களோட ரிலேட்டிவோட ரெசார்ட் ஒன்று இருந்துச்சு. அதுக்கு போகலான்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன்லேயே கட்டின ஒரு பில்டிங், ஓல்டு பில்டிங், பயங்கர எஸ்தட்டிக்காக ஒரு ஹாலிவுட் மூவியில் வர மாதிரி லொக்கேஷனாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெப்பியாக ஒரு சாங் செலக்ட் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கான ஷார்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ரிஹர்சல் பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு 1 hour டைம் இருந்துச்சு. அவங்க அங்கே போயிட்டு அங்கே ரூம் எடுத்து அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டாங்க. ஃபோட்டோகிராஃபர் டீமில் நாங்கள் அங்கே கிரிக்கெட் பேட்டு ஸ்டெம்பிளாக இருந்துச்சு, எடுத்து போட்டு ஜாலியாக விளாட ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட ஒரு
ஒரு ½ hour கிட்ட விளையாண்டுருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டாங்க. சரி வந்தோடனே சரி நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம், லைட்டிங்ஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பேக்ரவுண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு, லொக்கேஷனும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம எவ்வளோ என்னென்ன ஷார்ட்ஸில் எடுக்க முடியுமோ டக்குன்னு எடுத்துட்டோம். கொஞ்சம் க்ளோஸ் போங்க ப்ரோ. இவதானே சிரிக்கிறீங்க. அந்த ஷாட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரோனில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த இடமே பயங்கரமாக இருக்கனால ட்ரோனில் ட்ரை பண்ணோம். அவங்கள சேஸ் பண்ணுற மாதிரி, அவங்க சிரிக்கிற மாதிரி, ஹக் பண்ணிக்கிற மாதிரி, அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஷாட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய எடுத்தோம். ஆக்சுவலாக டீம் இது வந்து சும்மா ஒரு 1 minute ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நாங்கள் த்ரூ அவுட் பேக் எண்டில் என்னென்ன பண்ணோம், எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே ஒரு வீடியோவை காட்டணும்னு அவரும் சொல்லிட்டார். எப்படி ஒர்க் பண்ணுறீங்கிறது இவங்களுக்கு எல்லாம் தெரியணும் ப்ரோ, ஸோ நீங்கள் அதை ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மேக்கிங் வீடியோவே பண்ணோம். ஸோ அந்த மேக்கிங் வீடியோவுக்கு நானும் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் ஓவர் கொடுத்து சரி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மேகம் திரழுது, மேக கருக்குது, மின்னல் அடிக்குது பாருங்கடி, ஏறி தவளைகள் மேளம் அடிக்குது, இப்ப மழை வர போகுதடி, பூவா பூவா வானம் பொழியணும், பூமி செழிக்கணும் பாடுங்கடி, புஞ்சையும் நெஞ்சையும் பொண்ணு விளையணும், ஏழைக வாழணும் வாழ்த்துங்கடி. தந்தன 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 தந்தன. வண்டியில மாமன் பொண்ணு ஓட்டுறவன் செல்ல கண்ணு, எங்க வீட்டு ராணி வர எல்லாம் வந்து பார்த்துக்குங்க. பொட்டி வண்டி கட்டிக்கிட்டு பொண்ணு மேல ஒட்டிக்கிட்டு, ராணிக்கு தராசா எங்க மாவே வரார் பார்த்துக்குங்க. கட்டிக்க போற பொண்ணு ஒட்டிக்கிட்டா தப்பில்ல செல்ல கண்ணு. தப்புன்னு யாரு சொன்ன, கண்ணன் தொட்டு தாளத்தை போடு நல்லா. அட அப்படி போட்டுக்க ஆசைய பார்த்துக்கடு. வண்டியில மாமன் பொண்ணு ஓட்டுறவன் செல்ல கண்ணு, எங்க வீட்டு ராணி வாரா எல்லாம் வந்து